டிஎன்பிசி யூபிஎஸ்சி லேர்னிங். இன்னைக்கு நம்ம வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் பார்ட் 3 கண்டென்ட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோஃபார் நம்ம பார்த்தது வந்து போர்ச்சுகீஸோட வருகை, அது வந்து அவங்க வந்து இங்க என்னென்னலாம் பண்ணாங்க, அப்புறம் டச் பீப்புளோட வருகை, அதெல்லாம் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல ஆல்ரெடி முடிச்சிட்டோம். இது பார்ட் 3 கண்டென்ட். இப்போ பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அதுக்கப்புறம் தான் வராங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, எப்படி வந்தாங்க, அதுக்கு அவங்க வந்த பிறகு நடந்த பேட்டில்ஸ், என்னென்ன போர்கள்லாம் நடந்தது எல்லாமே டீட்டெயிலாக நோட்ஸோட பார்க்கலாம். நோட்ஸ் வேணுன்றவங்க வந்து இதை பாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நோட்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னும் போது மெயின்ஸ்க்கு வந்து நமக்கு டைம் இருக்காது நோட்ஸ் எடுக்க. ஸோ அதனால தான் இந்த சீரீஸ்ல வந்து உங்களுக்கு டீட்டெயில் நோட்ஸோட வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ த பிரிட்டிஷ் பீப்புள் இவங்க வந்து ரொம்ப நாள் நம்மள ஆண்டவங்க இல்லையா. ஸோ இவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு பார்த்தா on 31st December 16th century. ஸோ அப்போ வந்து பிரிட்டன்ல வந்து குவீனா இருந்தவங்க வந்து குவீன் எலிசபெத். இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சார்ட்டரை வந்து கிராண்ட் பண்றாங்க. she has granted one charter. ஸோ இந்த சார்ட்டர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா கவர்னர் அண்ட் கம்பெனி ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன். ஸோ இவங்களுக்காக ஒரு சார்ட்டரை வந்து ரிலீஸ் பண்றாங்க, அதை கிராண்ட் பண்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு கிராண்ட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா டு ட்ரேட் இன் ஈஸ்ட் இண்டீஸ், ஈஸ்ட் இந்தியாவில் போய் நம்ம வந்து ட்ரேட் பண்றதுக்காக அலோவ் பண்றாங்க. யாருக்குன்னா லண்டனை சேர்ந்த கம்பெனிஸ்க்கும் அந்த கம்பெனியோட கவர்னர்ஸ்க்கும். ஸோ அந்த கம்பெனியில வந்து யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கவர்னர் இருப்பாங்க, கவர்னர் ஆஃப் த கம்பெனி. ஸோ அவர் தான் வந்து ஹெட் ஆஃப் த கம்பெனியா இருப்பாரு, அவர் தான் வந்து அந்த கம்பெனி வந்து லீட் பண்ணுவாரு. அடுத்து வந்து டைரக்டர்ஸ், மொத்தம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா 24 டைரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த கிராண்டட் சார்ட்டர் வந்து கிராண்டட் பண்ண பிறகு அந்த கம்பெனியை சேர்ந்த ஒரு கேப்டனை வந்து அனுப்புறாங்க. அந்த கம்பெனியோட கேப்டன் ஹாக்கிங்ஸ். அவர் என்ன பண்றாருன்னா 1608ல இந்தியாவை விசிட் பண்றாரு. யாரோட அரசவைக்கு போறாரு அப்படின்னா ஜஹாங்கீர்ஸ் கோர்ட். ஸோ அங்க வந்து ஜஹாங்கீர் அவரை போய் பாக்குறாரு. எதுக்காக அப்படின்னா டு சீக் பர்மிஷன் வாங்க சூரத்துல வந்து செட்டில் ஆகிறதுக்கு. சூரத்துல அவங்க வந்து அந்த கம்பெனியை சார்பா வந்து செட்டில் ஆகிறதுக்காக தான் செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல நம்ம. அங்க வந்து அவங்க வந்து வியாபாரம் தொடங்குறதுக்காக. ஸோ டு சீக் பர்மிஷன் டு செட்டில்மெண்ட் அட் சூரத். ஆனா வந்து ஜஹாங்கீர் என்ன பண்றாரு, இதை வந்து கேன்சல் பண்றாரு. காரணம் என்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஓகேன்னு சொல்லிடுறாரு, அதுக்கப்புறம் வந்து கேன்சல் பண்றாரு. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்தவங்க யார் யாருன்னு நம்ம பார்த்தோம். போர்ச்சுகீஸும் டச் பீப்புளும் வந்தாங்கன்னு பார்த்தவங்க இல்லையா. அதுல போர்ச்சுகீஸ் வந்து அந்த சமயத்துல வந்து ரொம்ப அதிகாரமா இருந்தாங்க, ஆல்ரெடி நிறைய ட்ரேடிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து ப்ரெஷர் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் டு ஜஹாங்கீர். ஸோ இதனால என்ன பண்றாங்க, நீங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகீஸ் இது பண்ணவும் ஜஹாங்கீர் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுமதிக்கிறாரு, அப்புறம் கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பேட்டில் வருது. அந்த பேட்டில் தான் வந்து பேட்டில் ஆஃப் ஸ்வாலி. ஸோ இப்போ நம்ம பெர்மிஷன் கேட்க வந்தவங்க பிரிட்டன் இல்லையா. ஸோ இந்த பேட்டில் வந்து தலைமை தாங்குறவர் வந்து கேப்டன் தாமஸ் பெஸ்ட். இவர் வந்து அந்த பிரிட்டன் சார்பா அந்த பேட்டில வந்து கைட் பண்றாரு. யாருக்கு எதிரா, இது வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வெர்சஸ் போர்ச்சுகீஸ் இந்த பேட்டில் நடக்கிறது. எப்ப நடந்தது அப்படின்னா 1612 நவம்பர் 29 to 30 ஒரு நாள் போர் பிட்வீன் த பிரிட்டிஷ் அண்ட் த போர்ச்சுகீஸ். எந்த இடம்னா சூரத்துல. ஸோ இதுல வந்து மொத்தமா வந்து தோற்கடிக்கப்பட்டவங்க எத்தனை பேர்னா 4 galleons ஆஃப்
Portuguese defeated by British. ஸோ இவங்க கேலியோன்ஸ்ன்றது இங்க மென்ஷன் பண்ணுறது அங்க இது வந்து கடற்கரை ஓரமா தான் வந்து நடக்கும். கடற்கரை ஓரமா தான், அதாவது அந்த அந்த இடத்துல இருக்க ஷிப்ஸ், அதுதான் 4 கேலியோன்ஸ். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜஹாங்கீர் என்ன பண்றாரு, பெர்மிஷன் கொடுக்குறாரு. யாருக்கு? பிரிட்டிஷ் பீப்புளுக்கு. ஃபார் செட்டில்மெண்ட் அட் சூரத். ஸோ அவங்களோட நாங்க பவர் அதிகம்ன்றதை அவங்க ப்ரூவ் பண்ண பிறகு ஸோ அவங்க ப்ரெஷரைஸை வந்து இவரால் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து சூரத்தில் 1613 1 இயர் கழிச்சு கொடுக்குறாங்க. ஸோ 1608 வந்து அதுக்கப்புறம் 1613 தான் வந்து இந்த செட்டில்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க சூரத்தில். ஸோ அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சூரத். பிரிட்டிஷர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து சூரத். எந்த பார்ட் ஆஃப் இந்தியா? அது வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா. சூரத் தான் அவங்களுக்கு வந்து ஹெட் குவார்டர்ஸா இருக்கு. ஸோ கம்பெனி நேம் நமக்கு தெரியும், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஓகே, இப்போ அவங்க வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்டில் வரும். ஸோ அந்த பேட்டில் பேர் வந்து பேட்டில் ஆஃப் சூரத். ஸோ இப்போ செட்டில்மெண்ட் வந்து அவங்க வந்து சூரத்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாரை எதிர்த்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? போர்ச்சுகீஸை எதிர்த்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டில் வந்து கேப்டனா இருந்தவர் வந்து நிக்கோலஸ் டவுன்டன். அப்போ எந்த சமயத்துல இந்த பேட்டில் நடந்தது அப்படின்னா அக்டோபர் 15, 1614 நடக்குது. இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 4 ஷிப்ஸ் சூரத்தோட கடற்கரையோரம் வந்து யூஸ் பண்றாங்க இந்த பேட்டிலுக்கு. ஸோ எப்போ வந்து முடிவுக்கு வருது அப்படின்னா ஜனவரி 1615 வந்து இட் கேம் டு எண்ட். இந்த போர் வந்து எப்படி முடிவுக்கு வருது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ கிங் ஜேம்ஸ் 1 அப்போ வந்து கிங்கா இருக்காரு அந்த பிரிட்டிஷ்ல. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா 1615 சர் தாமஸ் ரோ அப்படின்றவரை வந்து அனுப்புறாரு. எங்க இருக்க சொல்லினா இப்ப இந்த பேட்டில் நடக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஸோ அப்போ வந்து அனுப்புறாரு, ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு அனுப்புறாரு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தங்கி இருக்கிறாரு. யாரு? சர் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு போய் ஆக்ரால 3 இயர்ஸ் ஹி ஸ்டேட். எதுக்காகனா இந்த வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது, கரெக்டா வந்து அந்த பங்கெல்லாம் போகுதா, அந்த ட்ரேடிங் சென்டர் வந்து ஆக்ரால சூரத்ல இருக்கும், ஆக்ரால இல்ல சூரத்ல இருக்கும். ஸோ அதை வந்து கண்காணிக்கிறார். அப்புறம் ஃபர்தரா சூரத்துக்கு அப்புறம் ட்ரேட் சென்டர்ஸ் ஆக்ரால, அகமதாபாத், அப்புறம் ப்ரூச். ஸோ இந்த இடத்துல எல்லாம் வந்து நிறுவுறாரு இந்த 3 இயர்ஸ்ல. ஸோ இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா கிங் சார்லஸ் 2 அவர் வந்து கிங்கா வந்து வந்துருவாரு. அப்போ 1668 வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது வந்து பிரிட்டிஷரோட அனுமதியோட இந்தியாவுக்கு ட்ரேடிங் பண்ண வந்த கம்பெனி. இந்த கம்பெனிக்கு என்ன பண்றாருன்னா பாம்பேய ரெண்ட் கொடுக்குறாரு. இந்த ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. எவ்வளவு ரெண்ட்டுக்குன்னா 10 பவுண்ட்ஸ் ஆனுவல் ரெண்ட். எப்படி இவர் பாம்பே வந்து அவர் ரெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த பாம்பே வந்து அவர் வந்து டவுரியா ரிசீவ் பண்ணியிருப்பாரு. இந்த ஐலாண்ட் ஆஃப் பாம்பே அப்படின்னு அப்ப சொல்லியிருப்பாங்க. அதை வந்து டவுரியா ரிசீவ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு போர்ச்சுகீஸோட கிங்கோட டாட்டரை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு. டாட்டர் பேர் வந்து கேத்ரின். அதுக்கு வந்து டவுரியா வந்து இந்த ஐலாண்ட் ஆஃப் பாம்பேவை கிங் சார்லஸ் 2க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சொத்தை வந்து இவர் வந்து ஆனுவல் ரெண்ட் 10 பவுண்ட்ஸ் ஆனுவல் ரெண்ட்டுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருப்பார். ஸோ இதுக்கு இடையில இதெல்லாம் நடக்குது.
இப்போ வந்து பிரிட்டிஷர்ஸோட ஃபேக்டரி எங்கெங்கெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு அது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வந்து மசூலிப்பட்டினம், ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. 1611 ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த சமயத்துல வந்து யாரோட அங்க ஆட்சி இருந்து அப்படின்னு இதை வந்து நம்ம இன்னொரு இதுல சொல்லுவோம், கிங்டம் ஆஃப் கோல்கொண்டான்னு சொல்லுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி. அடுத்தது கோட்டைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சைட் பை சைடு அதையும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் எங்க இருக்கு, நம்ம சென்னையில இருக்கு. செகண்ட் வந்து ஃபோர்ட் வில்லியம். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை, நமக்கு இது தெரியும். இந்த இயர்னா 1644. இது வந்து 1700. செகண்ட் ஃபோர்ட் இது வந்து கல்கட்டால. திஸ் ஒன் சென்னை. ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸா அவங்க வந்து சவுத் சைடுக்கு வந்து ஃபுல்லாவே ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டை வந்து ஹெட் குவார்டர்ஸா அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க ஃபார் த ஈஸ்டர்ன் பெல்ட். ஈஸ்டர்ன் பெல்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹெட் குவார்டர்ஸா சென்னை சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை கட்டி அதை வந்து ஹெட் குவார்டர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க இல்லையா, ஹெட் குவார்டர்ஸா யூஸ் பண்றாங்க. இப்போ பிரான்சிஸ் டேன்னு ஒருத்தர் வருவாரு, மர்ச்சண்டா, வியாபாரியா. 1639 அவர் வந்து சின்னப்ப நாயக்கா அவர்கிட்ட வந்து மெட்ராஸை வந்து லீஸ்க்கு எடுப்பாரு. இதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து இந்த 1644 சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து மெட்ராஸ்ல கட்டுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டரி ஆஃப் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். அங்க நல்ல வியாபாரம் நடக்கணும், அதை ஹெட் குவார்டர்ஸா மாத்துறதுக்காக இது கட்டுவாங்க. ஸோ இவரால தான் வந்து இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் வந்து உருவாச்சு. சின்னப்ப நாயக்க அப்படின்றவர் வேற யாரும் இல்ல, ரூலர் ஆஃப் சந்திரகிரி. ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி வந்து நம்ம முசலிப்பட்டன்ஸ்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரிஸோட லிஸ்டும் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். ஜாப் ஷர்னாக் அப்படின்றவர் வந்து 1690 ஒரு ஃபேக்டரியை கட்டுறாரு. அது என்ன ஃபேக்டரினா டெக்ஸ்டைல் ஃபேக்டரி. எந்த இடத்துல இந்த ஃபேக்டரி கட்டப்படுதுன்னா சுடான்யூட்டி. சுடான்யூட்டி அப்படின்னா அதோட மீனிங் வந்து காட்டன் த்ரெட்னு அர்த்தம். ஸோ அது வந்து ஒரு அந்த இடத்துல அந்த காட்டன் த்ரெட்டை மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேரை வந்து அப்படியே அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்கும். இது எங்க சிட்டுவேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம பேங்க்ஸ் ஆஃப் ஹூக்லி ரிவர். இப்பவும் ஹூக்லி ரிவர் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த சுட்டானட்டின்ற இடத்துல இந்த காட்டன் த்ரெட் நிறைய அவைலபிளா இருக்கு அப்படின்றதுனால அந்த இடத்துலயே ஒரு ஃபேக்டரி, டெக்ஸ்டைல் ஃபேக்டரி வந்து கட்டுறாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து நார்த் கொல்கட்டா ஏரியால வந்து இருக்கு இந்த சுட்டானிட்டி. இங்க வந்து அந்த காட்டன் த்ரெட் வச்சு என்ன ஃபேக்டரி வந்து உருவாக்கியிருக்காங்க, வீவிங் ஃபேக்டரி. ஸோ இதே சுட்டானிட்டியில 1696 வந்து இதை வந்து ரீநேம் பண்றாங்க. அதுதான் வந்து ஃபோர்ட் வில்லியம். 1700 கட்டி முடிக்கப்பட்டது. இந்த சுட்டானிட்டின்றது தான் இடத்துலதான் இந்த ஃபோர்ட் வில்லியம் வந்து நமக்கு வந்து கட்டப்படுது லேட்டரா. இதுதான் அதோட ஹிஸ்டரி. அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது வந்து இதுக்கப்புறம் வந்து பேட்டில்ஸ் பார்க்கலாம். பேட்டில் ஆஃப் பிளாசி, அதுல வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடி அதுக்கப்புறம் நடந்திருக்கும். பேட்டில் ஆஃப் பக்சார் வரும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான பேட்டில் நம்மளோட பிரிட்டிஷ் பீரியட்ல நடந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம், பேட்டில் ஆஃப் ஸ்வாலி பார்த்தோம் இல்லையா, சூரத், அப்புறம் பேட்டில் ஆஃப் சூரத் ரெண்டுமே பார்த்தோம். அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல பிரிட்டிஷர்ஸ் வரும்போது நடந்தது. இது இவங்க நல்லா இப்போ வந்து வியாபாரம் பண்ணி நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க நிறைய இடத்துல. இதுக்கப்புறம் இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியும் பேட்டில் ஆஃப் பக்சாரும் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பேட்டில்ஸ்.
ப்ரிலிம்ஸ்ல வந்து யூஸ்வலா கேக்குறாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி happened in 1757. யாருக்கு நடுவுல? பிரிட்டிஷர்ஸ் ஒரு பக்கம், இன்னொன்னு வந்து அப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து நிறைய வந்து இப்போ எக்ஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த இடத்தோட ஆட்சியில இருக்கிற மன்னர்கள் இருப்பாங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அலியன்ஸ் பார்ப்பாங்க மத்தவங்களோட. இப்போ பிரெஞ்சு கம்பெனி, போர்ச்சுகீஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் டச் கம்பெனி, இவங்களாம் ஆல்ரெடி இருந்தவங்க. ஸோ இவங்களெல்லாம் மீறி தான் இப்போ வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து உள்ள வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த நாட்டை ஆள்ற அந்த கிங்குக்குமே அது பிரச்சனையா இருக்கும். ஸோ அவங்களை டைரக்டா எதிர்க்க முடியாது, இவங்களெல்லாம் கூட்டு சேர்த்து தான் இது பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து நமக்கு வந்து பிரிட்டிஷர்ஸ் நடுவுல, தட் மீன்ஸ் எஸ்பெஷலி பிரிட்டிஷர்ஸ்னோட ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவங்களுக்கும் நவாப் ஆஃப் பெங்கால், அவர் தான் அந்த கிங் ஆஃப் பெங்கால், அவங்களும் அலாங் வித் த பிரான்ஸ் அலையன்ஸ், இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துட்டு அவங்களை எதிர்ப்பாங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷ் சைடு வந்து இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சைடு வந்து யார் வந்து தலைமை தாங்குவாங்கன்னா ராபர்ட் கிளைவ். ரிப்பீட்டடா நிறைய நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஆல்ரெடி. திஸ் ஹேப்பன்ட் இன் ஜூன் 23, 1757. வெரி இம்பார்ட்டன்ட். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த பேட்டிலுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, கம்ப்ளீட்டா பெங்காலோட கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு வந்து 1773ல நடக்கு. ஸோ இட் மீன்ஸ் வாட், டோட்டலி 7 years ஆஃப் வார் இஸ் ஹேப்பனிங் கண்டினியூஸா, ஒன் ஆஃப்டர் அனதர் நமக்கு நடக்குது. ஸோ டோட்டலா இந்த 7 yearsக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1773ல டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் பெங்கால். யார்கிட்ட வந்துருது? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட வந்துருச்சு. சரி, இப்போ இதை ஒண்ணுன்னா வந்து நம்ம பார்ப்போம். இந்த 7 yearsல நடந்தது. இப்போ கிரேட் பிரிட்டன் சார்பா ராபர்ட் கிளைவ் அண்ட் பெங்கால் சார்பா, இது எழுதிக்கோங்க, நீங்க டிஸ்கிரிப்டிவ்ல எழுதும் போது உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். கிரேட் பிரிட்டன் சார்பா வந்து ராபர்ட் கிளைவ். ஸோ அவரு கூட இருந்த ஒரு சில இந்தியன் இது அவங்களோட ஆதரவாளராக இருப்பாங்கல்ல, அதுல வந்து மிர் ஜஃபார், இவரும் இந்த சைடு இருப்பாரு. இந்த சைடு பெங்கால் சைடு நம்ம பெங்கால் நவாபும் பிரான்ஸ் சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இவங்க வந்து ஆப்போசிட்ல இருப்பாங்க. ஸோ பெங்கால் சார்பா வந்தவர் யாரு? அந்த நவாப் சார்பா சிராஜுத் தௌலா, அவர் பேரு. அப்புறம் திவான் மோகன்லால், இவங்களாம் பெங்கால் சார்பா வருவாங்க. பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சார்பா வந்தவங்க, அவங்க பெங்காலுக்கு ஆதரவா தான் இது பண்ணியிருப்பாங்க. அது மிர் மதன், இங்க இருக்கவர் பெங்கால்ல. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நவாப் ஆஃப் பெங்கால் வந்து 1756ல இறந்துருவார். யாரு? நவாப் ஆஃப் பெங்கால். இவரோட கிராண்ட்சன் அலிவர்தி கான். நவாப் பேர் தான் அலிவர்தி கான், இவரோட கிராண்ட்சன் தான் யாரு? சிராஜுத் தௌலா. சோ இப்ப வந்து நவாப் இறந்துட்டு என்ன ஆகும், அந்த இடம் காலின்ற மாதிரி வீக்கா இருப்பாங்க இல்லையா. சோ அந்த சமயத்துல வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்களோட பவரை வந்து அவங்ககிட்ட திணிக்க பார்ப்பாங்க. சோ அந்த பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட் அட் கல்கட்டா வந்து பிடிக்க பார்ப்பாங்க. அப்ப அதை எதிர்த்து வந்து சிராஜுத் தௌலா தான் அடுத்த கிங்கா வருவாரு, அவர் எதிர்த்து அட்டாக் பண்ணுவார் கல்கட்டால. சோ இப்ப இந்த சிராஜுத் தௌலா என்ன பண்றாரு அப்படின்னா, பிரிட்டிஷ் ஃபேக்டரி கசிம் நகர்ல இருக்கும், கசிம் பஜார்ல பிரிட்டிஷ் ஃபேக்டரியை வந்து கைப்பற்றிடுவார் இந்த இதுல, கேப்சர்டு பை சிராஜுத் தௌலா. அப்போ ஜூன் 20th 1756ல ஃபோர்ட் வில்லியம சரண்டர் பண்ணுவாங்க பிரிட்டிஷ். ஃபோர்ட் வில்லியம் இப்பதான் பார்த்தேன், எங்க இருக்கு? அந்த கல்கட்டால அந்த சுட்டானிட்டின்ற இடத்துல இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ராபர்ட் கிளைவ் வந்து வருவார். அதுதான் பேட்டில் ஆஃப் பிளாசி 1757ல ராபர்ட் கிளைவ் வந்து இது எல்லாத்தையும் மீட்டுருவார். ரெக்கவர்டு கல்கட்டா, இதெல்லாம் அவங்க இழந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து
மீட்டுருவார். ஸோ இப்போ வந்து பிரிட்டிஷோட பவர் திரும்பவும் இங்க வந்து ரொம்ப ஓங்கிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த போரை நிறுத்துறதுக்காக ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க, ஒரு ஒப்பந்தம். அதுதான் ட்ரீட்டி ஆஃப் அலிநகர். அது எப்போ சைன் பண்ணுவாங்க அப்படின்னா 9th February 1757 சைன் பண்ணுவாங்க. இதுல வந்து சிராஜுத்தௌலா ஒரு சில கன்சர்ன்ஸ் வந்து சொல்லியிருப்பாரு. அவரோட கிளைம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாரு, சொல்லிதான் வந்து சைன் பண்ணியிருப்பாரு. ஆனா அது நிறைவேறுமான்னு பார்த்தா நிறைவேறாது. ஸோ பிரிட்டிஷ் ஃபர்தரா இன்னும் என்ன பண்றாங்க, வேற யார் எல்லாம் இருக்காங்களோ அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிப்பாங்க. அதுல வந்து பிரெஞ்சோட செட்டில்மெண்ட்டை கேப்சர் பண்ணுவாங்க. அது என்ன டைம்ல மார்ச் 1757. ஸோ இது எல்லாமே ராபர்ட் கிளைவ் வந்ததுக்கு அப்புறம் நடக்கும், இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி சமயத்துல. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பிளாசியை நம்ம இன்னொரு கோணத்துல பார்க்கணும் அப்படின்னா, இட் இஸ் த இனிஷியேஷன் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து இந்தியால ரூலிங் ஸ்டேஜுக்கு வருவாங்க. வியாபாரிகளா வந்தவங்க ரூலிங் ஸ்டேஜுக்கா மாறுவாங்க. இன்னொன்று நம்ம 1756 ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஈவெண்ட் என்னன்னா, பிளாக் ஹோல் ட்ராஜடி. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, போர்ட் இதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசியா பண்ணுவாங்க. இப்ப 1756 நம்ம சிராஜுத்தௌலா வந்து கேப்சர் பண்றாரு இல்லையா பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட்டை கல்கட்டால, போர்ட் வில்லியம் இதெல்லாம். ஸோ அந்த சமயத்துல வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு பிரிட்டிஷ் பீப்புள் 146 பேரை பிரிசனர்ஸா, வார் பிரிசனர்ஸா படிக்குவாங்க. ஸோ இந்த வார் பிரிசனர்ஸை என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு சின்ன ரூம் ஃபோர்ட் வில்லியம்குள்ளார இருக்கும். ஃபோர்ட் வில்லியம்குள்ளார ஒரு ஸ்மால் டங்கியான் ரூம், அது உள்ள போட்டு அடைச்சிருவாரு இந்த 146 பேரும். அது எப்படின்னா, நிக்க மட்டும்தான் இடம் இருக்கும், சுத்தி இடம் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாருமே ஒட்டி 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 நின்னா எப்படி இருக்கும் அந்த இடத்துல, அது மாதிரி இருக்கும். ஸோ அதுல என்ன ஆயிடும் அப்படின்னா, காலி லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. காலையில பார்த்தப்போ சஃபகேஷனால மூச்சு அடைச்சு இந்த 146 பேரும் இறந்திருப்பாங்க அடுத்த நாள் அந்த ரூம்ல. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுவும் முக்கியம். அடுத்த பேட்டில் வந்து நமக்கு வந்து பேட்டில் ஆஃப் பக்சார். இந்த ரெண்டு பேட்டிலுமே தான் வந்து பிரிட்டிஷர்ஸோட பவரை வந்து காமிக்கும். 1764 இது நடக்கும். இந்த இடத்துல வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காட் அன்டிஸ்பியூட்டட் ரைட் டு ஹேவ் ஃப்ரீ ட்ரேட் இன் பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா. ஸோ இப்போ வந்து இந்த பேட்டில் ஆஃப் பக்சாருக்கு அப்புறம் அவங்க பெங்கால்ல, பீகார்ல, அப்புறம் ஒரிசால ஃப்ரீ ட்ரேட், இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போய் என்ன ட்ரேட் வேணாலும் பண்ணலாம் அப்படின்றத நிலைமையில இருப்பாங்க. அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 24 பர்கனாஸ் ஒரு பிளேஸ் இருக்கு பெங்கால்ல, அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பக்சார் வந்து எப்ப நடந்ததுன்னு பார்ப்போம். எங்க நடந்ததுன்னா, பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் கங்கா. என்னைக்கு நடந்தது அப்படின்னா, October 22, 1764. இந்த பக்சார்ன்ற இடத்துல நடக்குது, நியர் டு பேங்க் ஆஃப் ரிவர் கங்கா. இந்த பக்சார்ன்ற இடம் இப்போ இருக்க இடம்னு சொன்னோம்னா ஒரு பீகார்ல இருக்கிற ஒரு ஸ்மால் டவுன். இப்போ கிட்டத்தட்ட இந்த பக்சார் வந்து 130 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாட்னா இப்போ சிட்டுவேட் ஆயிருக்கு, அவ்வளவு தூரத்துல. இப்ப இந்த ரூலர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் ரூலர்ஸா இருக்காங்க அப்படின்னா, மிர் ஜாஃபர் அப்படின்றவரு பிரிட்டிஷ் சார்பா இருக்காரு இல்லையா. அவர் வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் வந்து என்ன ஆயிடுறாருன்னா, நவாப் ஆஃப் பெங்காலா மாறிடுறாரு. எவ்வளோ பீரியட்ல, எவ்வளோ எப்போனா 1757 டு 1760, அப்போ வந்து 3 இயர்ஸ் வந்து ஒரு நவாப் ஆஃப் பெங்காலா இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் அரியர்ஸ் வச்சிருக்கிறாரு பிரிட்டிஷ்க்கு, அரியர்ஸ் டு பிரிட்டிஷ். ஏன்னா இவரோட சன்னின்லா வந்து சன்னின்லாவை வந்து அந்த கிரவுனுக்கு கூட்டிட்டு வரணும், அவருக்கு வந்து ஃபேவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பாங்க பிரிட்டிஷர்ஸ். அவர் பேர் மிர்
குவாசிம் இவர் தான் வந்து சன் இன் லா ஆஃப் மிர் ஜாஃபர். ஸோ அந்த அரியர்ஸை காரணம் காட்டி என்ன பண்ணிடுவாங்கன்னா இப்போ வந்து மிர் குவாசிமை வந்து நவாப் ஆஃப் பெங்காலா சொல்லிடுவாங்க. யாருன்னா பிரிட்டிஷர்ஸ். ஸோ மிர் குவாசிம் பிகம் நவாப் ஆஃப் பெங்கால் மேட் பை பிரிட்டிஷர்ஸ். அதனால இவர் என்ன பண்ணுவார், மிர் குவாசிம் என்ன பண்ணுவார்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து ஒரு சில இடங்களை தருவாங்க. அது வந்து பத்வான், மிண்டாப்பூர், சிட்டாகாங், இந்த இடம்லாம். ஸோ அந்த கேபிட்டல்லையும் அவர் வந்து நவாப் ஆன பிறகு கேபிட்டலை வந்து ஷிஃப்ட் பண்ணுவார். எங்க இருந்துன்னா ஃப்ரம் முர்சிதாபாத் டு மோங்கியம். ஸோ இதெல்லாம் அவர் பண்ணுவார். இவ்வளோ பண்ண பிறகும் பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அவருக்கு அவங்க வந்து எங்க வேணாலும் போய் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரீ டியூட்டி பாஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு டு பிரிட்டிஷ். ஸோ இந்த டியூட்டி பாஸை என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகார இதுவா மிஸ்யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரீ டியூட்டி பாஸ்ன்றது வந்து சுங்கவரி விலக்கு தமிழ்ல சொல்லணும்னா. ஸோ என்ன பண்ணுவாங்க, இவருக்கு கோவம் வந்துடும். பிகாஸ் ஆஃப் திஸ் மிர் குவாசிம் காட் ஹாங்க்ரி அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். அப்போ ஒரு போர் வரும். அதுதான் பேட்டில் ஆஃப் பக்சார். இதுதான் பேட்டில் ஆஃப் பக்சாரோட ஹிஸ்டரி. எந்த இடத்துல நடக்குது, பக்சார்ன்ற இடத்துல நடக்குது. யார் வந்து பிரிட்டிஷ் சார்பா வருவாங்க அப்படின்னா ஜெனரல் ஹெக்டர் மன்ரோ. இவர் நம்ம அந்த நில இதுல கூட நமக்கு வருவார், அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சமயத்துல டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஹி டிஃபீட்டட் மிர் குவாசிம். ஸோ மிர் குவாசிம் என்ன பண்ணுவாரு, எஸ்கேப் ஆவார். எங்க எஸ்கேப் ஆவார்னா அவாதுக்கு வந்து எஸ்கேப் ஆயிடுவார். இங்க போய் இன்னும் கொஞ்சம் அலைன்ஸ் சேர்ப்பார். இந்த இடத்துல போய் யார் கூட அலைன்ஸ் ஆவார்னா சுஜாவுத் தௌலா அண்ட் சாலம். இவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் ஆதரவு கிட்ட அவங்க கூட அலைன்ஸ் ஆயிடுவாரு. இவங்க இப்ப சேர்ந்து 3 பேர் சேர்ந்துருவாங்க, மிர் குவாசிம், சுஜாவுத் தௌலா, சாலம். ஸோ இவங்க எல்லாரும் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து அவர் மிர்க்வாசிம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இதுலயும் அவர் வந்து தோத்துருவாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்ப மிர் ஜாஃபர்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவரை வந்து திரும்பவும் வந்து நவாப் ஆக்கிடுவாங்க. அவர் திரும்பவும் வந்து கிரவுனுக்கு வந்துருவாரு. ஸோ இவர் இறந்துருவாரு. ஆஃப்டர் இஸ் ஹி டைட் ஆஃப்டர் his son crowned. அவர் பேர் வந்து நிசாமுத் தௌலா. இப்போ இந்த போரை வந்து நிறுத்தணும் இல்லையா, சோ இந்த போர்ல இருந்து வெளியில வரணுன்றதுக்காக ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அதை வந்து சைன் பண்ணுவாங்க. யாரு, நிசாமுத் தௌலா. எப்போனா 20th February 1765. ஸோ இந்த ட்ரீட்டில என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நவாப் என்ன பண்ணணும், அந்த பெங்காலோட நவாபா இருக்கிற நிசாமுத் தௌலா ஷுட் டிஸ்பேண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஆர்மி. எங்கெங்கெல்லாம் அவரோட ஆர்மி அனுப்பிச்சிருக்காரு இல்லையா, அதுல வந்து எல்லா ஆர்மியும் அவர் என்ன பண்ணிடணும், திரும்ப பெற்றணும். அதே போல இனிமேல் அட்மினிஸ்ட்ரேஷன், பெங்காலோட அட்மினிஸ்ட்ரேஷன் யார் மூலியமா நடக்கணும் அப்படின்னா த்ரூ த டெப்டி சுபேதார் ஆஃப் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்காரங்க ஒரு சுபேதாரை வந்து நியமிச்சிருப்பாங்க, நாமினேட்டட் பை த கம்பெனி. அவங்க மூலியமா தான் இது. பிரிட்டிஷ் நான் சொல்றது வந்து இது குவீன் கிடையாது. அதாவது பிரிட்டிஷ்னாவே இந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அது ஞாபகம் பிரிட்டிஷ் நினைச்சுக்காதீங்க. டெப்டி சுபேதார் நாமினேட்டட் பை த கம்பெனி என்ன சொல்றாரோ அதன்படி தான் கேட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ராபர்ட் கிளைவ் வந்து ஏற்கனவே இங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இந்த சுஜாவுத் தௌலா அண்ட் ஷா ஆலம். இவங்க 2 பேர் கூட ஒரு சைன் பண்ணுவாரு, ஒப்பந்தம் பண்ணுவாரு.
அவர் தனியா ராபர்ட் கிளைவ். signed a separate treaty with ஏன்னா இவங்க 3 பேரும் சேர்ந்து தானே வந்து இந்த இது பண்றாங்க. அதனால சுஜாத் தௌலா அண்ட் ஷா ஆலம் டூ. யாருன்னா ராபர்ட் கிளைவ். ஸோ இவங்களுக்கு ஒரு சில பகுதியை கொடுப்பாங்க. ஸோ பெங்கால் வந்து இப்ப பிரிச்சுட்டாங்க ஒரு பக்கமா. ஸோ இது இப்போ வந்து நமக்கு வந்து பெங்கால்ல இந்த சமயத்துல இந்த பேட்டில் ஆஃப் பக்சாருக்கு அப்புறம் ஒரு டியூவல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து பிரிட்டிஷர்ஸ் அண்ட் பிரிட்டிஷர்ஸோட வருகைக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள். ஸோ அடுத்து பார்ட் 4ல வந்து பிரெஞ்சு அண்ட் டேனிஷ் வந்து பார்க்கலாம். அப்புறம் ஸ்வீடிஷ் ஒரு சிலர் வந்து வந்திருப்பாங்க. வந்து அவங்க வந்து கொஞ்சம் வந்து எட்டி பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஸ்வீடிஷ் இதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது வந்து நம்ம பார்ட் 4ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட். ஸோ டீட்டெயில் வீடியோஸ் போடுறதுனால உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெயின்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன், ப்ரிலிம்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன் டுகெதராக பண்ணுங்க. தேங்க்யூ.